கொலை வழக்கில் ஆஜராகாத கோபி இன்ஸ்பெக்டருக்கு நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்துள்ளது. கோபி அருகே உள்ள மொடச்சூர் சங்கரன் வீதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் கடந்த சில ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மொடச்சூர் சங்கரன் வீதியில் உள்ள கோயில் திருவிழா தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள சங்கர் வந்துள்ளார். ஆலோசனை கூட்டத்தில் சங்கருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர் முருகன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அன்று இரவு சங்கர் வீட்டின் முன் அமர்ந்து இருந்தபோது அங்கு வந்த முருகனும் அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜும் தாக்கியதில் படுகாயமடைந்தார். அதைத் தொடர்ந்து அன்று இரவு சங்கர் வீட்டின் முன் அமர்ந்து இருந்தபோது அங்கு வந்த முருகனும் அதே பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜும் தாக்கியதில் படுகாயமடைந்த சங்கர் உயிரிழந்தார். இதுகுறித்து கோபி போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகர்பாளையம் அருகே மறைந்திருந்த முருகன் மற்றும் மோகன்ராஜை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கோபியில் உள்ள 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக அப்போதைய கோபி இன்ஸ்பெக்டர் சோமசுந்தரம் செயல்பட்டு வந்தார். தற்போது பணி மாறுதலில் அவினாசியில் இன்ஸ்பெக்டராக உள்ள திரு சோமசுந்தரம் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அவருக்கு நீதிபதி திரு தயாநிதி வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். கொலை வழக்கில் இன்ஸ்பெக்டருக்கு வாரண்ட் பிறப்பித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.